உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கிறேன். இறுதி வரை எப்போதும் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கரம். இறுதி வரை எப்போதும் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. விண்ணக பேரின்பமே அப்பா, விண்ணக பேரின்பமேளோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரோமர் எழுதிய நிருபம் 5வது அதிகாரம். ரோமர் எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், நம்முடைய திராணிக்கு மேலே கூட நம்மளுக்கு பாரங்கள் வரலாம். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய அன்பு நம்ம தொட்டிருக்கிறதுனால, நம்ம இருதயங்கள் அது ஊற்றப்பட்டிருக்கிறதுனால, நம்முடைய இருதயங்கள் அது ஊறிக்கொண்டிருக்கிறதுனால அந்த அன்பு நம்மளை எந்த இடத்துலையும் எங்கேயும் வெட்கப்படுத்திடாது. அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன சூழ்நிலையை கண்டு, போராட்டங்கள் கண்டு நாங்கள் வெட்கப்பட்டோம் பிரதர், நாங்கள் தலை குனிஞ்சிட்டோம் பிரதர் அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. நம்ம இது இல்லை, இனி நமக்கு வாழ்க்கை இருக்குது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு சொல்லி நம்ம மூலியமாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? காட்டத்தான் போகிறார். ஆண்டவருடைய அன்பு 3 பதத்தில் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு நம்ம சொல்லுகிறோம். தேவ அன்பு நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, செயல்படுது அப்படிங்கிறதுக்கு 3 அடையாளம். முதலாவது, ஆண்டவர் அந்த அன்பை வெளிக்காட்டிய விதம் பாருங்க, மன்னித்தார். வாய்த்தரும் சொல்லுங்க, மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவ அன்பு தேவன்மை என்னமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்களை, அநியாயங்களை, பாவத்தின் தோஷங்களை தாவீது அழகமாக சொல்லும்போது அதுக்கு வார்த்தை சொல்லுகிறார், அது தோஷம் என்று சொல்லுகிறார். என்னுடைய பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர். அல்லேலூயா. ஆமாம், தேவ அன்புல முதல் செயல்படுகிறதே எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மன்னித்தல். எப்படி ஆண்டவர் நம்முடைய காரியங்களை மன்னித்தார், நம்முடைய மீறுதல்களை மன்னித்தார்? நம்ம 3 காரியங்களை காட்டுகிற உங்களுக்கு விளங்கும். முதல் ஆண்டவர் மன்னித்த விதம் பாருங்கள், தடயமே இல்லாமல் மன்னித்தார். வாய்த்தன்னு சொல்லுங்கள், தடயமே இல்லை. அதாவது அந்த நம்ம அது செஞ்சோம், நமக்கு அப்படி ஒன்று இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒன்று செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தடயமே இல்லாமல் ஆண்டவர் மன்னிக்கிறார். எரேமியா புஸ்தகம் வேகமாக திருப்புங்கள், 50வது அதிகாரம்.
20வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமாக வாசிங்க. தங்கச்சி மாதிரி யாராவது மைக்கில் செய்யணும், மைக்கில் படி. அந்த வார்த்தையை பாருங்கள். 50-20. சத்தமாக படி. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியாக வைக்கிறவளுக்கு மன்னிப்பேன் என்று. எப்படி மன்னிக்கிறாரும் பாருங்க. நீ அடுத்து தேடினாலும் அதை பற்றி நீ விசாரித்தாலும், ஆமாம் அந்த அந்த அதில் ஒரு செடி இருந்துச்சு, நம்ம கூட சில இடத்துக்கு போனால் சொல்லுவோம் தெரியுமா, அந்த அந்த அறிகுறியே இல்லையாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி அப்படி அந்த அறிகுறியே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார் 103, நான் அதெல்லாம் என் முதுகுக்கு. நம்ம இப்படி பார்க்க முடியுமாங்க? எதாவது பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்கள், இப்படி பார்க்க முடியுமா பாருங்கள். பண்ண முடியாது. நான் உன் பாவத்தை, உன்னுடைய அநியாயத்தை, அக்கிரமத்தை நான் எப்படி மன்னித்தேன் அப்படின்னா, என் முதுகுக்கு பின் பார்க்க முடியாத அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? மன்னிச்சிட்டேன். 2வது ஆண்டவர் மன்னித்த விதத்தை பாருங்கள். நம்மளை ஆண்டவர் மன்னித்ததை இன்னொருத்தனால் கிரகிக்கவே முடியாது. அல்லேலூயா. இளைய குமாரனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டார், மன்னிச்சிட்டார். மூத்தவனால் அதை அவன் கூட்டி பார்க்கான். சரி மன்னிச்சதெல்லாம் மன்னிச்சார், சரி மன்னிச்சிட்டான் போன்னு சொல்ல வேண்டியதானே. இவனுக்கு எதுக்கு மோதிரத்தை போட்டார், இவனுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு, இவனுக்கு ஏன் சாப்பாடு கொடுத்தாரு? பார்த்தீங்கன்னா அவனால் அதை கிரகிக்கவே முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இதை தியானிக்கும் போது அழுகழுகையாக வர ஆரம்பித்தது. என் ஆண்டவர் பேசினதை உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன். நான் எப்படி உன் பாவத்தை மன்னிச்சேன் தெரியுமா? உன் அக்கிரகத்தை மன்னிச்சேன் தெரியுமா அருள்? அது அது எவன் தேடினாலும், அது எவன் அதுக்கு உண்டான இந்த தடயம் கூட இல்லாமல் நான் உன் பாவத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்? மன்னிச்சிருக்கிறேன். 2வது பாவத்தை மன்னித்த விதம் பாருங்கள். இப்போ நம்ம கூட உள்ளவங்க நம்மளை பார்த்து சிரித்தாலும் செஞ்சாலும் ஒரு மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க, நம்மளால் இப்படி விடுதலை வர முடியல, இப்படி பைப்பில் தூக்கிட்டு பார்த்துருக்கீங்களா, அப்படி ஒரு மாதிரி கட்டன்னு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்குறாங்க. அதை அவங்க போகாமல் அதை செய்யலைங்க. அவங்களால அதை கிரகிக்க முடியலை. இவன் எப்படி ஊழியம் பண்ணலாம்? அல்லேலூயா. நம்மளை விட எவ்வளவோ கீழே இருந்தானே அலெக்சண்ணை எப்படி ஊழியம் பண்ணலாம்? அவங்க எப்படி என்ன செய்ய முடியும்? அப்படியே அந்த மனசுக்குள்ளே புழுங்குது பார்த்தீங்கன்னா, அவனால் அதை என்ன செய்ய முடியல? கிரகிக்கவே முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லை எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றியே சுராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றியே சுராஜா. இன்னொருத்தன் நம்மளை சிலவங்களாம் பார்க்க இப்படி பார்க்கும் போது, நம்ம சபைக்கு போகும்போது, பைபிள் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க பார்க்குற பார்வை என்னென்னா, இந்த குடும்பம் செத்துருன்னு நினச்சோமே, இவங்க கெட்டு போயிடுவாங்க, வீட்டை விட்டு ஓடி, இப்படிலாம் ஒரு மாதிரி நம்ம நினச்சோமே, இவங்க அப்படி ஏசப்பா அவங்க அந்த 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 கிரகிக்க முடியாததான் அவர் சொல்கிறார். இன்னொருத்தனுக்கு நான் உனக்கு மன்னிச்சதை கிரகிக்கவே என்ன செய்ய முடியாது. நம்ம ஏன்ட அடிக்கடி கேட்பாங்க, திப்பம் வரை கேட்பாங்க சில பேர், நீ ஊழியம் பண்ணுறியா, நீ ஏன் உங்கள் அண்ணனா அப்படிம்பாங்க. இப்போ இப்படி தொட்டுலாம் பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் என்ன சிலாக இப்படி தொட்டு பார்க்குங்க. அல்லேலூயா,
நான் அப்படி என் வாழ்க்கை அப்படி இருந்தது. என் வாழ்க்கை அப்படி இப்படி தொட்டு பார்ப்பேன். நீ ஏன் அவங்க அண்ணனா அப்படிம்பாங்க. நான் தான் ஏன் ஊழியம் பண்ணுறேன். அது அவங்களால என்ன செய்ய முடியல. 3வது ஆண்டவர் எப்படின்னு தெரியுமாங்க நம்மளை மன்னித்தார். நம்ம வாழ்க்கையை கிரகிக்க முடியாது. அதான் பவுல் கடைசியில் சொல்றார், ஆகால பிறவியாகிய பிரதான பாவியாகிய என்ன வச்ச ஆண்டவரை இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க. இல்லையா? உங்களுக்கு படகை கொடுத்த பேதுருவை வச்சு இவ்வளோ செஞ்சிருக்கலாம். உங்கள் மாறுவிட சாஞ்சிருந்த யோவானை வச்சு இவ்வளோ செஞ்சிருக்கலாம். அப்படி உங்க கூடயே வந்த சீசர்களில் யாரையாவது ஒருத்தனை வச்சு இப்படி செஞ்சிருக்கலாம். நான் இவ்வளவு ஒரு பாவியா, அக்கிரமக்காரனா, அநியாயக்காரனாக இருந்த என்ன வச்சு இவ்வளவு சபைகளை, இவ்வளவு ஆத்துமாக்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா ஆண்டவரே. அந்த அவன் சொல்கிற தாட்டை பார்த்தீங்களாங்க. அகால பிறவி ஆகிய எனக்கும் அவர் தரிசனமானார், பாவியிலும் பிரதான பாவி. 3 விதத்தில் இந்த தேவனுடைய அன்பு, இந்த மன்னித்தல் வேத புத்தகத்தில் வெளிப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால், அது பூரணப்பட்டிருந்தால், நம்மளும் மற்றவங்களை இதே கண்டிஷனில் மன்னிக்க முடியும். இல்லையா? ஆமாம், சில ஆள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மறக்க முடியாது. மன்னிக்கவும் செய்யணும், ஆமாம், மறக்கவும் செய்யணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள், வாய் திறந்து. எப்படிங்க யூதாஸ் காரியத்தை பார்த்து அவன் தான் எல்லாம் அங்கே செய்ய போகிறான், செஞ்சுக்கிட்டு இருக்கான், எல்லாமே தெரியும், நார்மலாக வந்து கேட்காரு, சிநேகிதனே. பார்த்தீங்களா? இதைத்தான் சொல்கிறேன். இது வந்து ஓ மாம்சத்தில் முடியாதுப்பா, ஒன்னால் இது முடியாது, ஒன்னால் முடியாது, ஓ சுபாவத்தில் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அன்பு, தேற்றரவாளனுடைய அன்பு ஒன்றை நிரப்பி இருக்கிறதுனால சாத்தியமில்லாத இதை ஒன்னால் சாத்தியப்படுத்த முடியும். இல்லையா? எப்படி பிள்ளைங்களையும் கணவனையும் எரிச்ச அந்த அம்மாவால் அந்த தராசிங்க பற்றி சொல்லுது, நான் மனதார ஊழியர் மன்னிக்க முடியலைங்க. 400 ஊழியர் தான் நின்று தான் சொல்கிறேன், ஊழியர் மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நான் பாருங்கள், சத்துருக்களை தீ வச்சு கொளுத்த ஒருத்தனை, அல்லேலூயா, எது தேவனுடைய அன்புன்னு நினைக்கிறீங்க? அன்னை தெசராமாவை ஒருத்தன் இப்படி காரி துப்புனானா, இப்படி அது நார்மலாக இப்படி தொடச்சிட்டு, அடுத்து வேணால் இங்கிட்டு துப்பிக்கோ, இங்கிட்டு அந்த அநாத பிள்ளைகளுக்கு காசு கொடுத்துரு அப்படின்ச்சான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்திய தேசத்தில் பல ஆர்எஸ்எஸ் தொழிலதிபர்கள் இன்றைக்கும் கேட்காம போய் காணிக்க கொடுக்குற ஒரே இடம் அந்த மடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள் முன்னாடி அந்நிய பாஷை பேசலாம், என்னன்னாலும் சிலம்பாட்டம் பண்ணலாம். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்கு, அது உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குன்னா, நான் இதை செஞ்சேன்ல, நீயும் இதை செஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரை தானங்க பின்பற்றுறோம், அவரை தான் நம்ம என்ன செய்கிறோம். ஆமாம், என்ன துரோகம்னாலும் சரிங்க, என்ன வார்த்தைனாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு ஃப்ரீ பண்ணிடுங்க, ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கிடுவார். இல்லையா? எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஏசாவை இவ்வளவு பேத்த ஆண்டவர் மன்னிச்ச ஆண்டவர் ஏசாவை ஏன் மன்னிக்கலை சொல்லுங்க. ஏசாவை விட மோசக்காரனெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட ஆண்டவர் பிற்காலத்திலே சேஷ்ட புத்திர பாகத்தை தேடியும் மனம் மாறுதலை தேடியும் ஏன் அவனை மன்னிக்கலை? ஆண்டவர் மன்னிக்க முடியாதா? சொல்லுங்க, வாய் தெரிஞ்ச மன்னிக்க முடியாதா?
ஒரு சந்தேகம். நீங்கள் பைபிள் அப்படி படிக்கும் போது சந்தேகப்படுங்க, இது ஏன் ஆண்டவர், இது ஏன் நடந்ததுன்னு. உபதியா புஸ்தகத்தில் அழகாக ஏசாவை பற்றி போட்டிருக்கு. திருப்புங்க, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உபதியா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தங்க படிங்க. என்னதான்? அவன் ஏதோ செஞ்சிட்டான்னு வைங்களேன், அட்டி வச்சு 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 செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்மளை தப்பாகவே பேசட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், கல்யாண வீட்டில் பார்க்கும் போது, இளவு வீட்டில் பார்க்கும் போது, பென்சில் கடையில் பார்க்கும், என்ன இவ தான் அப்படி பேசினா, இவ தான் பேசினா, இவ தான். 10-15 படிங்க. பார்த்தீங்களா? இவ்வளவு வேசிய மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட ஆண்டவர் இவனை ஏன் மன்னிக்கல? மன்னிக்க முடியாதா? ஆண்டவர் எனக்கு வாய்ப்புகளை தந்தார். சரி விடுற, அவன் என் திட்டத்தின்படி இதான் செஞ்சான், சரி தப்பே செஞ்சிருக்கட்டும், நீ அவனை என்ன செஞ்சிரு. யாக்கோபுக்கு ஆபத்து வந்தது தெரிஞ்ச உடனே இந்த ஏசா கதையை பாருங்க, வேகமாக திருப்புங்க. அதே 1ஆவது அதிகாரம் 11-12 படிங்க, வேகமாக படிங்க. பார்த்தீங்களா? அதாவது யாக்கோபை பற்றி தெரியாதவங்க, அந்த எருசலேமை பற்றி தெரியாதவங்க சீட்டு போட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய சகோதரன் போய் கூட சேர்ந்து சீட்டு போட்டு நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கிறான். ஆண்டவருடைய மனதில் இது அப்படியே உள்ளே ஏறிட்டு. அல்லேலூயா. தயவு செய்துங்க, நம்மளை அவங்க தப்பாக பேசியிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் கெட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க குடும்பம் என்ன செய்யட்டும்? வாய் திறந்து சொல்லுங்கள். அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்களாம் என்ன, அதுதாங்க ஏசப்பாவுடைய அன்பு. ஆமாம், நான் ஊழியம் பண்ணுறது, நான் பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. எனக்கு துரோகம் செஞ்சவங்களையும், அல்லேலூயா, என்னை சபிச்சவங்களையும், என்னை தப்பாக பேசினவங்களையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொங்க. தேவன்புனே போயிடாதீங்க. தேவ அன்புல ஃபஸ்ட்டு வர்றது மன்னித்தல். சொல்லுங்க. ஏசாவை ஆண்டவர் என்ன செய்யலை? மன்னிக்காததுக்கு ஆண்டவர் என்ன ரீசன்? நான் யோசிச்சு பாருங்களேன். விபச்சார ஸ்திரியை மன்னித்தவர், சகைவை மன்னித்தவர், குருடனை மன்னித்தவர். ஏன் ஏசாவை மன்னிக்க முடியாதா? உள்ள நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சுவாமம் இருக்குங்க. சரி, ஏதோ தப்பு அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தால் அன்னைக்கே நான் சொன்னோம்ல. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஏரியாவில் ஆரோக்கியத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார். ஆமாம், அங்கே ஏதாவது தப்பு நடந்தால் அந்த போதகர் என்ன செய்வார்னா, அவங்க சாகிறதுக்காண்டி ஜெபம் பண்ணுவார். பேர் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அவரும் வந்திருந்தார். ஆமாம், நான் சொல்லிட்டேன், நீங்கள் சாகுறேன்னு ஜெபம் பண்ணுற ஆளுக்காவது ஆண்டவர் இங்கே கொன்னுட்டாவது அங்கே நரகத்துலேருந்து பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். கண்டிப்பாக உங்களுக்கு நரகத்தை விட கேடுகட்ட இடம் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அங்கே தான் ஓடிட்டார் எந்திரிச்சு. அல்லேலூயா. ஆமாம், வேணாம் நீங்கள் பைபிளை கொண்டு வாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா? மரணத்தில் இருக்கிறவங்களையும் கொலையும் விடுவிக்க கூடுமானால் நம்மளுக்கு இவங்க உயிரோடு இருக்கிறவனை கொல்றதுக்கு அதுக்கு உபவாசமா? என்னங்க இது? என்ன கேட்குறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. எது பரிசுத்தாவி? எதுங்க பரிசுத்தாவி?
அந்த வேடை பார்த்தீங்களா, பவுல் சொல்கிறார், பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் போட்டோம், விட்டுருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. இயேசு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிடுவார். நம்ம மன்னிச்சிருவோம், அவங்க மன்னிக்கலன்னா அது ஆண்டவருடைய பாடு, அவங்களுடைய பாடு. உங்கள் கையை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, என் கையின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு. ஏசா சிரித்தான், யாக்கோபுக்கு ஆபத்து உண்ணால சீட்டு போட்டான், மற்றவங்களோட சேர்ந்து நகைக்க ஆரம்பித்தான். இது ஆண்டவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு, ஏண்டா யாக்கோபே தப்பு பண்ணியிருக்கட்டும், ஏன் இப்படி நீ அவன் கூட நீ இருக்கிற, நீ எப்பவுமே என் சன்னிதானத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்னன்னு சொல்லி தெரியுமா, நம்மளை ஆண்டவர் சிட்டிக்க தொடங்குகிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா, பேய் அவன் சூடத்தை வச்சுட்டான், இவன் எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டான், அவனும் வைக்கட்டும், எலுமிச்சம்பளத்தை வைக்கட்டும், சூடத்தை வைக்கட்டும். நமக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுங்கள், என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் சொல்லுங்கள், என்னிடத்தில் அன்பு கூறுகிறார். தேவன் சிற்றியாத புத்திரன். இன்னும் ஆழமாக சொல்லணும்னா அவர் எபிரேயர் சொல்கிறாரு, உன்னை ஆண்டவர் சும்மா சிற்றிக்கலப்பா, நீ உன்னை இது இப்படி நோண்டி பார்க்கணும் அப்படிலாம் உன்னை சிற்றிக்கலை, அந்த அவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு நீ பங்கு உள்ளவங்களாக மாறணும். சொல்லுங்கள் பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே. எப்படி பரிசுத்தம் தெரியுமாங்க, அவர் வேற நம்ம வேற அப்படி இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சுங்க. சில இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வெளியே நான் போகிறேன், அப்போ அந்த ஊழியத்துக்கு போகும்போது பாருங்கள், நான் ஒரு ஐயாவை நான் கூப்பிட்டு போவேன். அந்த ஐயாவை கூப்பிட்டு போகும்போது சிலவங்க என்னை வீட்டுக்குள்ளே என்னை கூப்பிட்றவங்க, பிரதர் நீங்கள் மட்டும் இங்கே வாங்க அப்படிம்பாங்க. நான் அவங்கள்ட்ட வாய் தந்தே சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் எனக்குன்னு தனியாலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், 2 பேருக்குமே தட்டில் வச்சு கொடுங்க, நாங்கள் அங்கே ரோட்லேயே உட்காந்து என்ன செஞ்சிடறோம். ஊழியத்தில் கூட பிரச்சனை இருக்குது. ஆமாம், ரூம் போடுறத கூட பிரச்சனை இருக்குங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி தெரியாது. போகிற இடத்த தங்க வைக்கிற இடத்துல கூட பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நான் எப்படிப்பட்ட பரிசுத்தவானா இருக்கிறேனோ, உன்னையும் பாவியாகிய உன்னையும் அக்கிரமக்காரன உன்னையும் நான் சும்மா நார்மலாக நீ பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லலப்பா, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரும்படி, ஏன் பரிசுத்தத்துக்கு நீ பங்கு உள்ளவளாகும்படி நான் உன்னை சிற்றிக்க ஆரம்பிக்கிறேன். நான் நம்மளுக்கு தவறாக தெரியுது, ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார், ஏன் ஆண்டவர் நம்மளை புடமிடுகிறார், ஏன் ஆண்டவர் நம்மளை இப்படி செய்கிறார். ஒன்றும் நடக்க மாட்டுக்க. உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அப்படின்னாலே இதெல்லாம் தட்டி விட்டு அடிப்பேங்க, சர்ச்சிலையும் அடிப்பேன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நீசனாக நான் இருந்தேன். எதை எடுத்தாலும் அடிப்பேன். ஆனால் என்னை இப்படி சுபாவத்தை மாற்றினது எதுன்னு சொல்லி தெரியுமா, ஆண்டவர் என்னை சிற்றிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அவன் அமைதியாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம், நான் சொல்கிற ஒரே ஜெபத்தை பண்ணுங்க, அமைதி தன்னால் வந்துடும் உங்களுக்கு. அல்லேலூயா. பொறுமை தாங்க ஆண்டவரே, பொறுமை. நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாங்க. ஏசப்பா, மனப்பூர்வமாக என்ன உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்குள்ள பேர் அமைதி வந்துடும். பொறுமை, தாழ்மை சொல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்க பாருங்களேன்.
பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையிலும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையிலும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார், பிறந்தார், வானவர் குவிமானிடர் புகழ் பாடிடர். பிறந்தார், வானவர் குவிமானிடர் புகழ் பாடிடர். பிறந்தார். பைபிளில் நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு வர்றாரு. ஊழியத்துக்கு வந்தாலும் எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. புதுசு பார்த்தீங்களா? ஊழியத்துக்கு வந்த புதுசு பார்த்தீங்களா? டக்குன்னு சாட்டை எடுத்து டடாபடான்னு அடிக்கணும். பரலோகம் அப்படி பார்க்கு, சாட்டை எடுத்து அடிச்சுட்டு இருக்க இரு அப்படின்ட்டு எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்கிறாரு. உபத்திரவத்தினாலே, சொல்லுங்க, உபத்திரவத்தினாலே அப்படின்னு நடந்துக்கினேன். ஆமாம், நீங்கள் ஏசப்பா பொறுமை வேணும், ஏசப்பா எனக்கு அன்பு வேணும், ஏசப்பா எனக்கு சாந்த ஜெபிக்கவே வேண்டாம். இந்த ஜெபத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட விடும். மனசார நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை நீங்கள் சிட்சித்து பரிசுத்தப்படுவதற்கு என்ன செய்கிறேன்? ஆமாக்கா, அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும். டெய்லி ஆஞ்சியோ ஆப்ரேஷன் தான். நெஞ்சு படுக்க போட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் சுவாபத்தை கண்ணாடியில் அப்படி வச்சு பாருங்கள். சோப்பு போட்டும் போகாத கோபம், பேரடி போட்டும் போகாத கோபம், பென்னிகேன் ஐயா மீட்டிக்கும் போயும் போகாத கோபம், தீர்க்க தரிசனம் சொல்லியும் போகாத கோபம். நீங்கள் அந்த கண்ணாடியில் நின்று பாருங்க, தன்னால் அந்த கோபம் வெளியே போயிருக்கும். இந்தா போகிறேன்ட்டு என்ன செய்யும் அதுங்களா? ரெண்டாவது, ஆண்டோடைய அன்பில் இருப்பது சிற்றை. சொல்லுங்க, சிற்றை. ஆண்டவர் ஏதாவது ஒரு ரீதியில் உங்களை சிற்றிக்கிறாருன்னா தவறாக நினைக்காதீங்க. இதுக்கும் போய் யார்ட்டையாவது தீர்க்கதரிசனம் கேட்காதீங்க. என்ன அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார். நீ ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அதை கேட்டு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அவருக்கு ஏங்க நம்ம கூட ஆண்டவர் இருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நம்ம சாகலை. வாய் திறந்து சொல்லுங்கள். இவ்வளவு பிரச்சனை வந்து 3 லட்ச ரூபா கடனுக்கு 5 பேர் குடும்பமாக மருந்து குடிச்சு செத்துருக்கான். நம்மளுக்கு எத்தனை லட்சம் பிரச்சனை இருக்குது? எவ்வளோ பிரச்சனை இருக்குது? இப்போ இருந்து என்ன தெரியுது? நம்ம கூட தான் இருந்து ஆண்டவர் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். தேவனுடைய அன்புல 2வது என்ன பதம் சொல்லப்பட்டிருக்கிறது? வாய் தந்து சொல்லுங்க. சிற்றை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் சிற்றை இருந்தால் நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் ஆண்டவர் பரிசுத்தமும் ஆக்கிக்கிட்டு இருக்கிறார். கீழே அந்த வசனம் வருது, நீங்கள் இந்த சிற்றையெல்லாம் சகித்ததுனால நீதியாகிய சமாதானத்தின் பலன் உங்களுக்கு வரும். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றார்? நான் உன்னை இந்த சிற்றையில் உன் குடும்பத்தை பரிசுத்தமும் ஆக்கிடுவேன். ஒரு பெரிய இளைப்பாறுதலை சாகிற வரைக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லைகளுக்கும்
யோசபாத்துக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதல நான் கட்டளையிட்டது போல இந்த சிச்சையின் நாட்களுக்கு பிற்பாடு உன் எல்லைகளில் சமாதானம் இல்லை, சமாதானத்தின் நதி கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கும். நீ தேடியும் உன் சத்துருக்களை பார்க்க மாட்ட. நீ தேடினாலும் உனக்கு கடன் பிரச்சனை இருக்காது, தேடினாலும் உனக்கு நிந்த வராது, தேடினாலும் உனக்கு குறை வராது, தேடினாலும் உன்னை எவனும் ஏற்று நிற்க மாட்டான். ஆனால் இப்போ என் பிள்ளையே, இந்த சிச்சையை சகிச்சிரு, இந்த சிச்சைக்குள்ளே இருந்துரு, இந்த சிச்சையை தப்பாக நினைக்காத. உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி மோசைக்கு அடுத்து யோசுவாவை நிப்பாட்டினது போல உன்னை நான் நிப்பாட்டிடுவேன் பலிபீடத்தில். ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு பிசாசு வஞ்சிக்கான். ஆண்டவர் கூட கிடையாது. தேவ சுத்த நீ செய்யலை, உங்களை ஆண்டவர் கோபமாக இருக்கு. இல்லைங்க, எல்லாரும் வலது கருத்தை உயர்த்துங்க. எங்களுக்கு புரியுதுன்னு, எங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறாருங்க. கூட பிறந்தவங்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி செலவழிக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் பணம் பற்றாக்குறை? சந்தேகப்படாத, பிசாசுன்னு ஆண்டவர் அவங்களுக்கு பணம் இருக்கு, ஆனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிசுத்தத்தை ஆண்டவர் தரப்போறார். ஹோலினஸ், ஹோலினஸ், ஹோலினஸ். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்கள். சரிங்களா? ரெண்டாவது, ஆண்டவருடைய அன்பில் இருப்பது சிச்சை. மூன்றாவது, ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருப்பது என்னன்னா ஜெயித்தல். சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நான் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, நீ ஜெயிச்சிருவியா ஜெயிக்க மாட்டையா சந்தேகப்படாத. அல்லேலூயா. ஓடிடுவேனா சந்தேகப்படாத. இந்த அன்பு, என் அன்பு உன் இருதயத்தில் அப்படி உலாவி கொண்டிருக்கிறதுனால நீயும் நான் எப்படி ஜெயிச்சு பரமேறி வந்தனோ நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு என்ன செஞ்சிருவேன்? சொல்லுங்கள் வாய் திறந்து. அங்கே நம்ம ஒரு 100 பிரச்சனையில் நம்ம ஜெயிக்காட்டாலும் ஏதோ 1-2 நம்ம ஜெயிச்சு தானே வந்திருக்கோம். சொல்லுங்கள் வாய் திறந்து. அல்லேலூயா. அப்போ அந்த 2 ஜெயம் வந்ததுனால அடுத்தடுத்து என்ன ஜெயம் தானே செய்யுது. பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டபடினால யோசேப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தரிசனத்தை கொடுக்குறார். தேவனுடைய அன்பு அவன் இருதயத்தில் ஊற்றப்பட்டபடினால அவன் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த 3ம் ஒன்று இணைஞ்சு வரும். ஒன்று, தடயமே இல்லாமல் மன்னித்தான். வாய் தந்து சொல்லுங்கள். வந்தவங்களுக்கு சோறு கொடுத்து எல்லாமே கொடுத்து சரி போங்க. ஆமாம், சங்கீதம் 23 சொல்லியிருக்கு, உன் சத்துருகளுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை பார்த்தீங்களா அப்படி சோறையும் கொடுத்து அழுது கட்டி பிடிச்சி உன்னை, உன் குடும்பத்தை, உன் ஆடு மாடையே நான் காப்பாற்றுவேன்டா. இதுதாங்க ஏசப்பாவுடைய மன்னித்தல். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த 3ம் ஒரே மனிதனுக்குள்ளே வருது பாருங்களேன். தடயமே இல்லாமல் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, இல்லை ரூபன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதல்ல, இல்லை நீ லேவி, நம்மளும் இப்படி சொல்லுவோங்க. சாப்பாடை போட்டுகிட்டே கரைச்சி ஊற்றுவோம். சரி இந்தாங்க சாப்பாடையும் போட்டான், கட்டி பிடிச்சி அழுது செஞ்சு போங்கடா. நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாய் முடியும். எவனும் நம்மளுக்கு தீமை செய்ய முடியாதுங்க. செய்யணும் வந்தாலும் இயேசு விட மாட்டார். பயப்படாதீங்க, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. மன்னிச்சிருங்க. அவன் தான் உங்கள் காலடிக்கு வரப்போகிறானே தவிர உங்களை அவன் வீட்டு வாசப்படியில் போய் நிற்க வைக்க போகிறது இல்லை ஆண்டவர். நீதிமான் மற்றவனுடைய வாசப்படியுமான்னு நினைச்ச மாட்டான், குனிய மாட்டான்னு போட்டிருக்கு வேதவசனம். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் அவனை சிற்றிக்க தொடங்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல தாவீது கூட ஜெபிச்சிருக்கிறாருங்க. என் நெருக்கத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்னை குதிகாலம் தூக்கணும் வந்து என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க, எனக்கு விசால. தாவீது கூட ஜெபிச்சிருக்கிறார். இந்த யோசேப்பு எங்கேயாவது ஆண்டவர் சிற்றிக்கும் போது எங்கேயாவது ஒரு ஜெபத்தை எங்கேயாவது பண்ணியிருக்காரான்னு காட்ட முடியுமா உங்களால்?
அவனுக்கு தெரிஞ்சிட்டு நம்மளை ஆண்டவர் பரிசுத்தமும் ஆக்கிட்டு இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய இளைப்பாதலை என்ன செய்ய போகிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பைபிள் அவனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. ஆமாம், யாக்கோபுக்கு வேற, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. யோசேப்புக்கு, ஏன்னா அவன் சிச்சையை என்ன செஞ்சான்? எதுவுமே இல்லாமல் சகித்தான். சமாதானத்தின் பலனையும் அவன் வாங்கிட்டான். ஒரு கோத்திரம் 12 கோத்திரத்தில் வெளியே போதுங்க. அந்த கோத்திரத்தில் இந்த எப்ராயிம் மனாசே கோத்திரத்தை ஆண்டவர் சேர்க்கிறார். அந்த வாய்ப்பு ஆண்டவர் யாருக்கும் தரமாட்டார். அந்த ஸ்தானத்தை யாருக்கும் தரமாட்டார். தான் கோத்திரம் வெளியே போகுது. அந்த இடத்துக்குள்ளே இந்த யோசேப்புடைய புத்திரரை கொண்டு நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? 3வது ஜெயித்தான். எங்கேயாவது தோத்தான் போட்டிருக்காங்க, குழியில் தூக்கி போடுறாங்க, ஜெயிச்சு காட்டுறான். பரிசுத்தத்துக்கு போராட்டம் வருது, ஜெயிச்சு காட்டுறான். அல்லேலூயா. பிசாசு சரி இதெல்லாம் ஜெயிச்சிட்டான். இவன் அண்ணன் தம்பியை இவன் முன்னாடி விட்டு பார்ப்போம், இவன் எப்படி மன்னிக்காம அதையும் ஜெயிச்சு காட்டிட்டான். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், யாரும் வெளியே போகக்கூடாது. 2 நிமிடம். தேவ அன்பு, தேவ அன்பு எனக்குள்ள, உங்களுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள அவருடைய அன்பு ஊற்றப்பட்டுட்டு நம்ம மன்னிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம், மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஏதாவது ஒரு நினைவு வருமானா, நான் மனதார மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அதை மறக்கவும் கிருபை தந்துருங்க ஆண்டவரே. வாய் தந்து சொல்லுங்க. தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பனி போல் என் கைகளை உயர்த்தினே ஐயா. தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பனி போல் என் கைகளை உயர்த்தினே ஐயா. உம்மை நோக்கி கதறுரே, இறைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி இறைவாய் உதவி செய்யும். என் குற்றங்கள் நினைவில் கொண்டா நிலை நிற்க முடியாது அவடரே. என் குற்றங்கள் நினைவில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறே. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறே. அல்லேலூயா. ஜெபத்தோட்டம் போயிருக்கும் போது ஒரு காரியத்தை நான் ஃபாதர்கிட்ட இருந்து கேட்டேன். இன்றைக்கி அந்த ஜெபத்தோட்டத்தில் ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நான் ஃபாதருக்கு அண்ணன் பையன், அக்கா பையன், பெரியப்பா பையன், சித்தப்பா, இந்த எல்லாருமே ஃபாதருக்கு பிசாசை விட எதிரியாக நின்னவங்களாம். அல்லேலூயா. பிசாசை விட, பிசாசு கூட இல்லைடா. நான் என்ன இவங்க அந்த பேசின விதங்கள், சொன்ன விதங்கள், அப்போ அந்த 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 ஆண்டவர் பிளஸ் பண்ண விதத்துக்கு காரணம் பாருங்க. காரை உடைச்சவனுக்கு சிஸ்டர் கூட நீ தவறான உறவில் இருக்க, அந்த நபர்
இன்றைக்கி போதகர், நான் உங்களுக்கு யாருன்னு சொல்ல விரும்பலை. இல்லையா? பாதர் அந்த கோழி கூண்டு படுக்கிற அதில் படுக்க விடாமல் அடித்து பத்துனவங்க இன்றைக்கி ஜெபத்தோட்டத்தில் முக்கியமான நபர். எப்படி முடியும்? நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செய்தி எனக்கும் சேர்த்து தாங்க, நான் தியானம் பண்ணதான் உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன். மன்னிச்சிட்டேன் பிரதர். ஆனால் நினைவு நம்மளை வாட்டுது பார்த்தீங்களா? அதைத்தான் பைபிள் அழகாக சொல்லுது. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. ஆமாம், பிறந்தநாள் கொண்டாடும் போது யாரையாவது கூப்பிட்றீங்களோ இல்லையோ, அவளை யார் தப்பாக பேச ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க. ஆமாம், இந்த ஊழியக்காரங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சாம்பாரை போட்டுட்டு அவங்களுக்கு சுக்கா வைங்க. வச்சு ஜாங்கிரிங்கிற வச்சு அவன் குழம்பிடுவான் உள்ளே போய். அவன் ஏசப்பா பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பார்த்தீங்களா? எல்லாரும் கண்களை மூடுங்க. யோசேப்பு மன்னிச்சான், சிச்சையை சகிச்சான், ஜெயிச்சும் காட்டினான். யாராவது ஒருத்தர் ரோமர் 5:5 எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற, எங்கள் இருதயத்தில் பிசாசு வச்சிருக்கிற எல்லா விதமான காய் மகரங்கள், மனதனுடைய அடியில் நினைவுகள், ஆண்டவரே எல்லாத்தையும் எங்கள் இருதயத்தை விட்டு, எங்கள் ஆவியை விட்டு, எங்கள் ஆத்மா விட்டு நீங்கள் தூரமாக்கிருங்க ஆண்டவரே, தூரமாக்கிருங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் உங்களை போலவே நாங்கள் மன்னித்து மறந்து விட, சிச்சையை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு, அதை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விடாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்களை உமக்கு ஒப்பாய் மாற்றி கொண்டு இருக்கிறீங்கிற உணர்வு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு நாள் எங்களை நீங்கள் மறுரூபப்படுத்த போகிறீங்க ஆண்டவரே. மேகங்கள் நடுவில் வரும்போது ஆண்டவரே, இந்த மண்ணான மனுஷன் ஆண்டவரே மகிமையான சாயலை அடைய போகிறான் ஆண்டவரே. அதுக்கு தான் எங்களுக்கு இவ்வளவு சிச்சைகள், போராட்டங்கள் ஆண்டவரே. மூன்றாவது, நாங்கள் ஜெயிச்சு காட்டணும் ஆண்டவரே. உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நீங்கள் ஜெயிச்சது போல நாங்களும் இதெல்லாம் ஜெயிச்சு காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் மனதில் இது தொற்றிருந்தா எங்களுக்கு இதில் கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே, ஆமென். இயேசுவே, சகலத்தை சுகந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு சொன்ன 3 எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆண்டவரே, பரலோகத்துக்கு ஆயத்தமுள்ள ஜனங்களை நாங்க ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காக, மன்னிக்கக்கூடிய இருதயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். கடைசி எல்லாம் எளிமை நின்று செபிக்கலாம். வர 30ஆம் தேதி வாலியூர் முகாம் வைத்திருக்கிறார் ஏனோக் பிரதர். வாலியூர் பிள்ளைகளெல்லாம் வந்துடுங்க. ஆமாம், எல்லோரும் நம்ம வாலியூர்கள் தான், ஆனால் வரக்கூடாதான். ஜெபமணிக்கங்க, வாலியூர் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. ஆமாம், பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்கள். முடிஞ்சால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எளிமை நின்று செபிக்கலாம். பிதாவே, உங்கள் பிரசன்னத்தின் மகிமை வந்த ஒவ்வொருவரையும் மூடுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மன்னிக்கக்கூடிய இருதயம் எங்கள் இருதயத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, சத்துருக்களை நேசிக்கக்கூடிய இருதயம், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இருதயம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவர்
ஆண்டவரே வருவதாகப்பா. அப்படிப்பட்ட இருதயம், அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்குள்ள பற்றி பிடிப்பதாக. உம்மை மறிதளித்தவனை ஆண்டவரே, மறிதளித்தவன் ஆண்டவரே, தூஷித்தவனை, சபித்தவனை, சத்தியம் பண்ணினவன் ஆண்டவரே, நீர் அன்பு கூர்ந்தீரே, நீர் அன்பு கூர்ந்தீரே, நீ நேசிக்கிறாயா என்று கேட்டீரே. அந்த நேசக்காரங்களை மூடட்டும்பா, அந்த அன்பு மூடட்டும்பா. மன்னிக்கக்கூடிய இருதயங்கள் உள்ளத்தில் வருவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துடைய வல்லமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய பிரசன்னத்தின் மகிமை, ஆவியானுடைய பிரசன்னத்தின் மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் மூடுவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாகப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற கரம் உடைய பிள்ளைகளோடு கூட அசைவாடும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதன்கிழமை ஊழியர்கள் கூடுகை, தயவுசெய்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 30ஆம் தேதி வாலிபர் முகாமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாலிப பிள்ளைகளை அனுப்பி வைங்க. கர்த்தர் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம். மிஷினரி காணிக்க கொண்டு வந்தவங்க கொண்டு தாங்க. அடுத்த மாதம் 10, 15ஆம் தேதிக்குள்ளே கொண்டு வந்து தந்துடுங்க. இந்த மைக்கை கொடு. ஆஃப் பண்ணு. வாங்கினேன் பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த